ஏய் அர்ரா சோழன் எல்லாத்தையும் விட வள்ளியம்பட்டை ஆண்ட மன்னர். வள்ளியம்பட்டிலாம் தனியாக ஆள மாட்டோம். உட்காராடி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கல்வெட்டு புதையல். இதை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த 1000 காலத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு கல்வெட்டு இருந்திருக்கு. கப்பல் தெரியும். இங்கே வந்து ஃபுல்லாக வந்து கடலாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா கப்பல் வந்து போனதுக்கான அடையாளமாக இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது.
இது கப்பல் வந்து போனது. அது மட்டும் இல்லாமல் அந்த புதையில வந்து ஒரு பானையில் கொட்டி வச்சுருக்காங்க. இது அந்த பானை நல்லா தெரியும், நல்லா பாருங்கள். அந்த பானை இது வந்து அதோட சாவி மாதிரி போட்டிருக்கு. அது சாவின்னு சொல்லிட்டு ஒரு அம்புக்குறி போட்டிருக்கு. இது வந்து அந்த புதையல் தலையில் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு சிம்பிள் நடுவில் ரெண்டாக ஒரு கோடு போட்டு பிரித்து வச்சுருக்கு. அந்தாண்ட வந்து எழுதியிருக்கு, ஆனால் எனக்கு படிக்கவே தெரியல. அது இது பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ஊரை பற்றின மொத்த டீட்டெயிலும் இதில் இருக்குது. சுண்ணாம்பு தடவி பார்த்தா கண்டிப்பாக தெரியும். கல் கரைஞ்சி போகிறது இல்லை. ஆமாம், அது வேறு. அது வேறு இன்னும் நோண்டி பார்த்தா தெரியும். பூச்சிலாம் கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ், கட்டின்னு சாக மாட்டேங்கிறீங்க. இதில் இருந்து இது வரைக்கும் என்னமோ எழுதினே வந்துக்கிறாங்க. இது வரைக்கும் கை வலிக்க எழுதிக்கிறாங்க. கல்வெட்டு வீடியோ எடுக்கல. இது வர இதா அது மாதிரி மண்ணு தடவைனா தெரியும்டா. சுண்ணாம்பு தடவணும். சுண்ணாம்பா சாப்பி சாதம் தடவை. ஏய் இவனுக்கு ஏன்டா இந்த எழுதிடுறாங்க கொஞ்சம் அழகா எழுதி. இது நோன்னா உள்ள பொதியில் இருக்குன்னு இந்த ஊர் மக்கள் சொல்லிக்கிறாங்க. ஆனால் யாரும் கை வைக்க பயப்படுறாங்க. ஏன்னா சூனியை வச்சுக்கிறாங்களா, அது கட்டு உடையணும், பூதம் பாதுகாப்புல இருக்குது. ஜீனி வந்துடும், சக்கரை ஜீனி. மூம்பி புண்டையிட்டான்டா. இங்கே பாருங்க எங்க அவனுக்கு எதனா ஆனால் நம்ம பொறுப்பு இல்லை. நான் இது